இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று அன்னையாம் தாய் திரு அவையானது ரோமை திரு அவையின் தொடக்க காலத்தில் வாழ்ந்த திருத்தொண்டரும் மறை சாட்சியுமான புனித லாரன்ஸின் விழாவை கொண்டாடி மகிழ்கின்றது. இவர் வாழ்ந்த காலத்திலே ரோமை அரசை ஆட்சி செய்து கொண்டிருந்த வலேரியன் என்கிற பேரரசன் அந்த நாட்டில் உள்ள அனைத்து மக்களுக்கும் ஒரு அரச ஆணையை பிறப்பிக்கிறார். அந்த நாட்டிலே யாரும் வழிபாட்டிற்காக ஒன்று சேரக்கூடாது, யாரும் கல்லறைகளில் சென்று ஜெபிக்க கூடாது என்கிற ஒரு அரசாணையை அவர் விடுக்க, அந்த நேரத்தில் தாயாம் திரு அவையை வழிநடத்தி கொண்டிருந்த திருத்தந்தையான இரண்டாம் சிக்ஸ்தூஸ் அவர்கள் கலிஸ்தூஸ் என்பவருடைய கல்லறையில் சென்று ஜெபம் செய்து கொண்டிருக்கிற பொழுது ரோமை படை வீரர்களால் இவர்கள் சுற்றி வளைக்கப்படுகிறார்கள். அவ்வாறு சுற்றி வளைக்கப்பட்ட திருத்தந்தையானவர் கொலைகளத்திற்கு எடுத்து செல்கிற பொழுது திருத்தொண்டரும் மறை சாட்சியுமான புனித லாரன்ஸினுடைய வரிகள் இவ்வாறு இருக்கிறது: புனிதமிகு தந்தையே, நீங்கள் மட்டும் ஏன் தனியாக செல்கிறீர்கள்? நானும் உன்னோடு வருகிறேன் என்கிற பொழுது திருத்தந்தை புனித லாரன்ஸை பார்த்து இவ்வாறு சொல்கிறார்: என் மகனே, நான் செல்கிற இடத்திற்கு 3 நாட்களுக்குள் நீயும் வந்து சேருவாய் என்று. அதே போல திருத்தந்தையை அவர்கள் கொலைகளத்திற்கு இட்டு சென்ற பிற்பாடு அவரிடம் இருந்த அனைத்து திரு அவையின் சொத்துக்களையும் பராமரித்து கொண்டு வந்த புனித லாரன்ஸை பார்த்து ரோமை படை வீரர்களும் அதிகாரிகளும் இவ்வாறு குறிப்பிடுகிறார்கள்: திரு அவைக்கு சொந்தமான சொத்துக்களை எல்லாம் நீங்கள் அரசரிடத்திலே நீங்கள் சமர்ப்பிக்க வேண்டும் என்கிற பொழுது புனித லாரன்ஸ் சென்று ஏழை எளிய கிறிஸ்துவ மக்களை அந்த அதிகாரிகளின் முன்பாக நிறுத்தி, அரசே, இவர்கள்தான் திரு அவையினுடைய சொத்துக்கள் என்று காண்பித்தாராம். இதனால் புனித லாரன்ஸ் ஆனவர் ஒரு இரும்பு பலகையின் மீது அவரை படுக்க வைத்து அடியிலே நெருப்பிட்டு அவர்களை துன்புறுத்த துவங்குகிறார்கள். சிறிது நேரம் சென்ற பிற்பாடு புனித லாரன்ஸினுடைய வார்த்தைகள்: என்னுடைய உடலின் ஒரு புறம் நன்றாக வெந்து விட்டது, அடுத்த புறம் திருப்பி போடுங்கள் என்று. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த நாளின் விழாவும் புனித லாரன்ஸினுடைய வாழ்வும் நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு வாழ்வியல் பாடம். கிறிஸ்துவத்திற்காகவும் கிறிஸ்துவுக்காகவும் துன்பங்களின் நடுவிலும் நாம் சான்று பகர அழைக்கப்படுகிறோம். துன்பங்கள் நம் வாழ்விலே இன்று அமையாதவையாக இருந்தாலும் நாம் துன்பங்களை எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்று இன்றைய நாள் நமக்கு கற்பிக்கிறது. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, துன்பம் என்பது நம்முடைய வாழ்வில் எப்படி நாம் அதை அணுக வேண்டும் என்று பார்க்கிற பொழுது, மகிழ்ச்சி என்கிற பலா சுளையானது துன்பம் என்கிற அதன் மேற்பரப்பு கரடு முரடாக இருந்துகிற போர்வையினால் போர்த்தி கொண்டிருக்கிறது. எப்பொழுது நாம் துன்பங்களை ஏற்றுக்கொள்கிறோமோ அதன் பிற்பாடு மகிழ்ச்சியை நாம் பெற்றுக்கொள்கிறோம். நம்முடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய துன்பங்களை 2 வகைகளாக நான் பிரித்து பார்க்கிறேன். முதலிலே நாம் எனக்கு என்று நமது வாழ்வை மையப்படுத்தி பார்க்கிற பொழுது ஏற்படுகிற துன்பம். இரண்டாவது, இறைவனை மையப்படுத்தி வாழ்வதால் ஏற்படக்கூடிய துன்பம். முதலிலே நான் எனது என்று நம்மை மையப்படுத்தி வாழக்கூடிய ஒரு துன்பம் எப்படிப்பட்டதாக இருக்கும் என்று பார்க்கிற பொழுது, இப்படி நடக்க வேண்டும், இவை எனக்கு கிடைக்க வேண்டும், நான் சொல்வதை அனைவரும் கேட்க வேண்டும் என்று நான் 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 என்று எப்பொழுது நாம் நம்மை மையப்படுத்துகிறோமோ, நம்முடைய அதிகாரத்தை மையப்படுத்துகிறோமோ,
நம்முடைய சிந்தனையை மையப்படுத்துகிறோமோ அப்பொழுது ஏற்படக்கூடிய துன்பங்கள் ஒருபுறம். இரண்டாவது வகையான துன்பமானது இறைவனை மையப்படுத்தி, இறை வார்த்தையை மையப்படுத்தி அதை நாம் வாழ்வாக்குகிற பொழுது ஏற்படக்கூடிய துன்பங்கள். கிறிஸ்தவ விழுமியங்களையும் இறை வார்த்தைகளையும் நீங்களும் நானும் வாழ்வாக்குகிற பொழுது இந்த சமுதாயம் நம்மை புறக்கணிக்கும். சமுதாயத்துள்ள மனிதர்கள் எல்லாம் நம்மை ஏளனத்தோடு பார்ப்பார்கள். அவை நம்முடைய உள்ளத்திலே ஒரு நெருடலை உருவாக்கும். எப்பொழுது அத்தகைய துன்பங்களை நாம் சந்திக்கிறோமோ அந்த நேரங்களிலெல்லாம் யார் யாரெல்லாம் கிறிஸ்துவத்திற்காக சான்று பகர்ந்து தன்னுடைய இன்னுயிரையும் இரத்தத்தையும் சிந்தினார்களே, புனித லாரன்ஸ் போன்ற மறைசாட்சியர்களை நாம் நினைத்து கொள்ள வேண்டும். கிறிஸ்துவுக்காக நான் என்னுடைய அன்றாட வாழ்விலே துன்பப்பட்டு கொண்டிருக்கிறேனா என சிந்திப்போம். அவ்வாறு இறைவனை மையப்படுத்திய, கிறிஸ்துவை மையப்படுத்திய சிலுவைகளையும் துன்பங்களையும் நீங்களும் நானும் ஏற்றுக்கொண்டால், இன்றைய நற்செய்தி வாசகத்தில் நாம் வாசிக்க கேட்டதை போல நாம் இம்மண்ணிலே நாம் துயருற்றாலும் நம்முடைய பரிசானது விண்ணகத்திலே காத்து கொண்டிருக்கிறது. சிந்தித்து பார்ப்போம். நம்முடைய அன்றாட வாழ்விலே நாம் சந்திக்கிற துன்பங்கள் என்னை மையப்படுத்திய துன்பங்களாக இருக்கிறதா அல்லது இறைவனை மையப்படுத்திய துன்பங்களாக இருக்கிறதா? என்னை மையப்படுத்தியதாக துன்பமாக இருந்தால் எந்த விதத்திலும் அவை நமக்கு பயன்பட போவதில்லை. இறைவனையும் இறை வார்த்தையும் மையப்படுத்தி வாழ்கிற பொழுது உண்டாகிற துன்பம் என்றால் அதற்கு நமக்கு கைமாறு உண்டு. அத்தகைய துன்ப நேரங்களிலே மகிழ்ச்சியோடு இறைவனோடு நாம் உடன் பயணிக்க வரம் வேண்டி ஜெபிப்போம். ஆமேன்.